கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் தான். இந்த ஸ்கேம் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். அண்ட் எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஹோம்மேட் ஃபுட்ஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து சாரீஸாக இருக்கலாம், கிளாத்ஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து டாய்ஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து இந்த நேம் போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம். நம்மளுடைய வீடு இப்போ நம்ம புது வீடு நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த வீட்டுக்கு கூட நான் ஒரு நேம் போர்டு ஒன்று வாங்கினேன். அந்த நேம் போர்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஓகேங்களா? அது வந்து நேம் போர்டு வந்து கேரளான்னு வந்தது. ஸோ அது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி கேரளாலேருந்து வர வச்சது தான் அந்த நேம் போர்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு இ-காமர்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸ்க்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் விஷயத்தை டார்கெட் பண்ணி இங்கே நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஸ்கேம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து தெளிவாக பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அஃபிஷியலாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி வேற ஒருத்தர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணி அதை வச்சு ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதை வச்சு ஒருத்தர் வந்து ஜெனியூன் சொல்லி ஒருத்தர் வாங்குறதா இருக்கட்டும், அதுல நடக்கிற ஸ்கேமா இருக்கட்டும், அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இங்க வந்து ரீசெண்டா நிறையவே வந்து நடந்துட்டு இருக்கு. காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். ஓகேங்களா? அது வந்து ஒரு பர்டிகுலர் பேஜ். ஓகேங்களா? அது வந்து துணிகள்லாம் விற்கிற பட்டு சாரிகள் அந்த மாதிரி விற்கிற ஒரு பர்டிகுலர் இ-காமர்ஸ் சைட் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேண்டில் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அவங்க 2023 ஒரு சாரியை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் விமன் வந்து அந்த சாரியை கட்டிட்டு இருக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சாரியோட போஸ்ட் டவுன்லோட் பண்ணி அந்த போஸ்ட்டை திருப்பி இவன் ஃபேக்கா காஞ்சிபுரம் சில்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் அதே டிபியை போட்டு டிட்டோவா அதே மொத்த விஷயங்களும் பண்ணி இவன் அதில் வந்து போஸ்ட் போட்டு ஸோ அதை வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்து அந்த கான்டாக்ட் நம்பரில் யார் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் எனக்கு அமௌண்ட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், கூகுள் பே பண்ணுங்க, ஃபோன்பே பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கொரியர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணுறது, காசை வாங்கிக்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நிறைய இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் நீங்கள் வாங்குறவங்களா இருக்கீங்க அப்படிங்களானால் நீங்கள் அந்த பர்டிகுலர் பேஜ் நேமில் அது நேம் மட்டும்தான் இருக்கா, அதை தாண்டி வேற ஏதாவது பேஜஸ் இருக்கா, அதில் இருக்கிற போஸ்ட் வந்து ஜென்யூனான போஸ்ட், அதில் இருக்கிற கமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்கு. இஃப் இன்கேஸ் கமெண்ட்டே இல்லைன்னா சந்தேகப்படுங்க, கமெண்ட் வந்து தப்பாக இருந்தாலும் சந்தேகப்படுங்க, கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் சந்தேகப்படுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல அந்த ப்ராடக்டான ரிவ்யூலாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நீங்க கான்டாக்ட் பண்ற பர்சன் ஜென்யூனான பர்சனா அப்படிங்கிறது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு இங்க பெரிய ஸ்கேமே ஒன்று வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க யாராக இருந்தாலும் நீங்க வந்து ஒரு பொம்மையை வாங்கலாம், இல்லைன்னா சாரீ வாங்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ ஏதோ ஒரு இ-காமர்ஸ் சைட் மூலியமா நீங்க வாங்குறீங்க, ஃபேஸ்புக்காக கூட இருக்கலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் சொன்னா இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியா ஆப்பா இருந்தாலும் சரி, எந்த சோஷியல் மீடியா ஹேண்டலிங் அக்கௌண்ட்ஸா இருந்தாலும் சரி, பிசினஸ் ஹேண்டலிங் அக்கௌண்ட்ஸா இருந்தாலும் சரி, அது மூலியமா நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களானால் அவங்க ஜென்யூனான பர்சன் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணி கேட்டு முடிஞ்சா அந்த நியர்பைல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நேர்ல போக சொல்லி அந்த பர்டிகுலர் பர்சன் ஜென்யூனான பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது மூலயமா அஃபிஷியலாகவே ஜென்யூனான பர்சனுக்கும் அவங்களுடைய கம்பெனியோட குட்வில் அடி வாங்குறதுலேருந்து அவங்களுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கும் இது மூலியமா வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸாக இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு யூடியூப்ல பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஜென்யூனான பர்சன் கிட்ட டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ யாரெல்லாம் ஒருத்தருக்கு நாலேஜ் இருங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.